தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கர்நாடகாவில் மழை அளவு, அணைகளின் நீர்மட்டத்தை ஆராய்ந்து தமிழகத்துக்கான காவிரி நீர் பகிர்வு அளவை காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைக்கிறது. அதை பரிசீலித்து தமிழகத்துக்கான காவிரி நீரை திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடுகிறது. கடைசியாக ஏப்ரல் 4 நடந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 29வது கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரள மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது தமிழகத்துக்கான பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதங்களுக்குரிய 3.6 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா உடனடியாக திறந்துவிட வேண்டுமென உத்தரவிட தமிழக அதிகாரிகள் வலியுறுத்தினர். ஆனால் கர்நாடக அதிகாரிகளோ மாநிலத்தில் வறட்சி நிலவுவதால் காவிரி நீரை திறக்கவே முடியாது என்றனர். ஏற்கனவே பிப்ரவரி மாதம் தமிழகத்துக்கு 2.5 டிஎம்சி நீரை திறக்க சொன்ன உத்தரவையும் கர்நாடக அரசு ஏற்க மறுத்து தண்ணீரை திறந்துவிடவில்லை. கடந்த 16ஆம் தேதி நடந்த காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் 96வது கூட்டத்தில் மே மாதத்திற்கான 2.5 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா தமிழகத்துக்கு திறந்துவிட குழுவின் தலைவர் வினித் குப்தா பரிந்துரை செய்தார். இதற்கிடையே கர்நாடகாவில் கடந்த பல நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. காவிரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் நடந்தது. இதில் தமிழகம், கேரள அரசு அதிகாரிகள் நேரிலும் கர்நாடக அதிகாரிகள் வீடியோ கான்பரன்சிலும் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் தமிழகத்திற்கு காவிரியில் 2.5 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டது. அடுத்த கூட்டம் ஜூன் மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.